மீன் தலையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மறைந்து வாழ், இந்த வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியுமா? இதப்பா, நாம அரசாங்க நிதியை நம்பி இருக்கோம். இது ஒரு ரகசிய இலாக்கா. இந்த இலாக்காவுக்கு நான் ஒரு தலைவன். சுருக்கமா சொன்னா நாம யார் கண்ணிலையும் படக்கூடாது. அதை தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணா சிக்கல் தான். சப்வே, ஹைவே, பார்க். அழகா போஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்ல, ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுத்திருக்கான். இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து நெகட்டிவ்ஸ் வாங்கி யாரோ இதை யூடியூப்ல போட்டுட்டாங்க. காட், அதை தடுக்க முடியாது. வெளி உலகத்துக்கு நாம என்ன செய்யறோம், அவன் என்ன செய்யறாங்கிறத தெரியப்படுத்த விரும்புறான். அவன் என்ன வெறுக்கிறான். எனக்கு அப்படி தோணல. தோணலையா? இத பாரு, தெரியும். ஓ நோ. எல்லா இடத்துலயும் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன நடக்குது? இன்னைக்கு அமாவாசை இல்ல. நான் ஒண்ணு சொல்லவா? அவனுக்கு என்ன பிடிக்கல, என்ன அழிக்கணும்னு பாக்குறான். நான் வெளியே தலை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். எனக்கு புரியல. என் மரியாதையை கெடுக்கிறான். வாஷிங்டன்ல இந்த வேலையை செய்யறதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. என் வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? இதனால எனக்கு பிரஷர் தான் ஏறுது. இது ஒன்னும் சாக்லேட் இல்ல, இது பிரஷர் மாத்திரை. இதுல வேணும் நான் சாக்லேட் ஸ்மெல் வரலாம். ஆனா இது ஒரு வகை மாத்திரை. என்ன செய்யறது? கவலைப்படுறேன். ஏன்னா அது நான் மட்டும் இல்ல, நீயும் தான். நாம எவ்வளவு அடக்கமா இருக்கோம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. உங்களுக்காக அப்படி செய்யல. அவன் கடுப்புல இருக்கான். லிஸ்ட் தன்னை புரிஞ்சுக்கலையேன்னு ஏங்குறானா? என்ன ஏங்குறான்? அது வாழ்க்கையில சகஜம்தான். அவனுக்கு இப்பதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் அப்பப்போ சிக்கல் வருது. சில சமயங்கள்ல இது எல்லாருக்கும் வரும். காதல்ல கூடலும் உண்டு, ஊடலும் உண்டு. நான் என்ன பேசி முடிக்கல, அதுக்குள்ள இங்கே போத உத விட மாட்டேன். இங்க வர போறியா இல்லையா? நான் இங்க கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. என்ன அர்த்தம்? கேட்டீங்கல்ல, கடுப்புல இருக்கா. சொன்னேன் இல்ல, இன்னைக்கு அவங்களுக்குள்ள நடக்கிறது ஊடல். உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். தேவையே இல்ல. இந்த இடத்த பாரு, குப்பையா இருக்கு. ரூட்டே தனி. என்னோட பொருட்களை தொட. அவ்வளவுதானே. நான் தொடலன்னா சரி. I'm cool. இங்க இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் பெருசா அழுத்திக்கிற. எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்க கூடாதா? கானா பாட்டு, இந்த கன்றாவி பாட்டெல்லாம் நான் கேட்க கூடாது. கேட்டா நீ கெட்டு போயிடுவ. நீ ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. இன்னைக்குதான் இந்த ஊர் திருந்த போகுதோ. கானா பாட்டெல்லாம் நிலைச்சிருக்காது. வாங்கடா குட்டிகளா, வாங்க வெளியே. பயப்படாதீங்க, பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன். தைரியமா வாங்க. என்ன பத்தி யோசிச்சு பாரு ரெட். நான் என்ன பண்ணுவேன்? என் டூத் பிரஷ் நான் எங்க வச்சேன்னு தெரியல. டூத் பிரஷா? இருவர எங்க போச்சு? அது இருக்க. ரெட், எனக்கு இது ஒத்து வராது. போச்சு. அடிச்சிட்டாங்க. நாம போகணும். ஏதோ அவசரம் போல. போலாம். கொஞ்சம் நில்லு. இவர் ஒருத்தர் வேற வேலையே கிடையாது. ஜாக்கிரதையா வா லிஸ். இத பாரு. என்ன சொல்றேன்? நம்ம மேன்ஹாட்டன் ஊருக்குள்ள போறோம். ஜாலியா இருக்கும். ஜாலியாவா? ஆபத்தான இடம். அங்க உனக்கும் ஆபத்து, எனக்கு ஆபத்து தான். நீ வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற. என்ன நம்பு, அது வெறும் ஒரு சாக்கடை. பிரமிப்பை ஏற்படுத்துற மாய. அதனால நீ தலை காட்டாம இருக்க. இது உனக்குதான். பிரச்சனை வராத. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த. பொறுமை. நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நீ இன்னைக்கு அங்க இருக்கும்போது மத்தவங்க முன்னாடி உன்னை என்ன? தேங்க்யூ. எஸ், வெளிக்காட்டிக்காத. மறைஞ்சிருப்ப உள்ளையும் வெளியும். அப்படியா? நான் நினைச்சா என்ன வெளிக்காட்டிக்காம இருப்பேன்.
எல்லாம் உன்னையும் மகேஷ் பார்த்து கத்துக்கிட்டு தான். அதான் அண்டார்டிகாக்கு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். அவன் தான் அங்க போறேன்னா சீக்கிரமா நான் நிழல். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சீக்கிரம் எல்லாரும் ட்ரக் கிட்ட வாங்க. எல்லாரும் ட்ரக் கிட்ட வாங்க. நான் நிழல், இருட்டுல தெரியாது.